தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். எதற்காக? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிப்படுவதற்கு. ஏனென்றால் இன்றைக்கு எந்த காரியத்தை சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கிறது, ஆனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாங்க. ஒரு காரியத்தை என்னால் உறுதியாய் செய்து முடிக்க முடியவில்லை. நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியாமல் தடைபட்டு கிடக்கிறது என்று சொல்லுவார்கள். சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு தடைகள் காணப்படும். இன்றைக்கும் அப்படித்தான். ஒரு வேலை எல்லாம் இருக்கு, எல்லா பிரயாசம் இருக்கு, உழைப்பு இருக்கு, ஆனால் அதை எங்களால் செய்ய முடியல, என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்லுவீர்களானால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். அவர் ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார் என்று சொல்லி. யோபு பக்தன் இவைகளை உணர்ந்த பின்பே அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்தார். யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டார், அதை யாராலும் தடுத்து விட முடியாது. ஆகவேதான் யோபு சொல்ல, நீர் செய்ய நினைத்ததை தடை செய்பவர் ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆகவே நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு அவர் சொல்றார். என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நாம் போகிற காரியங்களிலே, நாம் எடுக்கிற முயற்சிகளிலே, நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள்ல, வேலையின் காரியங்கள்ல, பிள்ளைகளின் காரியங்கள்ல கர்த்தர் தடைகளை நீக்கி போடும்படியாக அவர் நமக்கு முன்பாக போவார். அவர் நமக்கு முன்பாக நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுடைய தடைகளை நீக்கி ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது நமக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தடையெல்லாம் இருக்குதோ அத்தனை விதமான தடைகளையும் அவர் தகர்த்து கூட வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தடைகளை நீக்கி. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது செங்கடல் தடையா இருந்தது, யோர்தான் நதி தடையா இருந்தது, எரியோ கோட்டை தடையா இருந்தது. எல்லா தடைகளையும் கர்த்தர் முறித்தார். இதெல்லாம் முறிக்க முடியாது என்று சொன்னார்களோ, இதெல்லாம் தாண்டி போக முடியாது என்று சொன்னார். அத்தனையும் எளிதாக கடந்து போகும்படியாக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனை முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சகலத்தை செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். செய்ய நினைத்த தடைபடாத வார்த்தையின்படி ஒன்றும் தடைபடாது. அவர் முன்னே நடந்து போய் அவர் எல்லா தடைகளையும் நீக்குவாரா. நீக்கிவிட்டு வேதம் சொல்லுகிறது, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆகவே தடைகளை நீக்கிறது மாத்திரமல்ல, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள்.
வாசல் விழால் உட்பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். செம்மையான வழியிலே, சரியான பாதையிலே, சரியான இடத்தில் அவர்கள் கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக போகிற ஆண்டவர். ஆகவேதான் மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நான் தனியே போக மாட்டேன், நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து அனுப்பினார். முன்னாடி இருந்த செங்கடல் பிரிந்தது, யோர்தான் பிரிந்தது, எரிகோ கோட்டைகள் தகர்ந்தது, மனுஷ வல்லமைகள் முறியடிக்கப்பட்டது. அவர்கள் தடைகளை நீக்கி போட்டு அவர்கள் முன் சென்றார். அவர்கள் தடைகளை எல்லாம் நீக்கினார். அதை போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காலங்கள்ல, நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்ல, படிப்புகள்ல எங்கெல்லாம் தடைகள், பயங்கரமான தடைகள் காணப்படும், எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு முன் செல்லுவார். எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். அவர் நீக்கி போட்டது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்னணியில் நடந்து போய் அவர் காரியங்களை எல்லாம் ஜெயமாக்கி தருவார். அவர் ஆசீர்வதிப்பார்.